எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஒரு கதையை அலச போறோம். உண்மையான மதிப்புனா என்ன, இத பத்தி சொல்ற கதை. ஒரு பெரிய பூஜாரியோட தோள் மேல ஒரு புனிதர் பயணம் செஞ்ச கதை இது. வாங்க கேக்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல நம்ம அப்பா தோள் மேல ஏறி ஒரு சவாரி போயிருப்போம்ல, அந்த பிக்கி பேக் ரைட், அது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் இல்லையா? ஆமா, அது வெறும் சவாரி மட்டும் கிடையாது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, எல்லாத்துக்கும் மேல உலகத்தையே ஒரு புது உயரத்திலிருந்து பாக்குற மாதிரி இருக்கும். நம்மள தூக்கி பிடிச்சிருக்கிறவங்க மேல நாம வச்சிருக்கிற அந்த முழு நம்பிக்கையோட போற பயணம் அது. அப்போ இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. எதுக்காக ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு தலைமை பூசாரி சமூகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனை தன்னோட தோள்ல சுமக்கணும்? என்ன காரணம்? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மளோட முழு கதையே. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. இது ஒரு தெய்வீக சவாரி. இந்த கதை யார பத்தினதுன்னா, திருப்பானாழ்வார் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர். அவரை மையமா வச்சுதான் நகருது. இப்போ இந்த கதையோட பின்னணி என்னன்னு பாப்போம். சுவர்களுக்கு வெளியே ஒரு பக்தர். இங்க நம்ம ரெண்டு பேரை பார்க்க போறோம். ரெண்டு பேருமே ரெண்டு வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க. முதல்ல ஆழ்வார் அப்படின்னா யாருன்னு பாத்திரலாம். ஆழ்வார்கள்னா தென்னிந்தியாவுல இருந்த பக்தி கவிஞர்கள், புனிதர்கள். கடவுள் மேல இருந்த அளவு கடந்த அன்பலையும் பக்தியிலையும் மூழ்கி அவரை பத்தி பாட்டு பாடுறவங்க. நம்ம கதாநாயகன் திருப்பானாழ்வார் கையில ஒரு வீணைய வச்சுக்கிட்டு காவேரி ஆத்தங்கரையில உட்கார்ந்து கடவுளை நினைச்சு ரொம்ப உருக்கமா பாடிட்டே இருப்பார். ஆனா பாருங்க, அவரோட பிறப்ப காரணம் காட்டி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போக தனக்கு தகுதியே இல்லைன்னு அவரே நினைச்சுக்கிட்டார். அதனால கோயிலுக்கு வெளியில இருந்தே தன்னோட பக்தியை வெளிப்படுத்திட்டு இருந்தார். அடுத்தது அர்ச்சகர். அர்ச்சகர்னா யாருன்னு நமக்கு தெரியும். கோயில் கருவறைக்குள்ள சாமிக்கு பூஜை சடங்குகள்லாம் செய்யற பூசாரி. இப்போ இந்த ரெண்டு பேத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். இதுதான் கதையோட முக்கியமான இடம். ஒரு பக்கம் திருப்பானாழ்வார் பெறப்பால எளியவர், பாட்டு பாடி பக்தி செய்றார். இன்னொரு பக்கம் லோகசாரங்கமுனி, பெரிய பூசாரி, சடங்குகள் மூலமா பக்தி செய்றார். ஒருத்தர் கோயிலுக்கு வெளியே, இன்னொருத்தர் உள்ள. அவங்க பாதைகள் வேற வேற. ஆனா ரெண்டு பேரோட பக்தியும் ஒண்ணுதான். இப்படிப்பட்ட ரெண்டு வெவ்வேறு உருவங்கள் ஒன்னோட ஒன்னு சந்திச்சா என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு மோதல் வரும் இல்லையா? அதுதான் நம்ம கதையோட அடுத்த கட்டம். கோபத்தில் எரிந்த கல். ஒரு நாள் காலையில ஆழ்வார் வழக்கம் போல தன்னையே மறந்து அந்த பக்தி பரவசத்துல பாடிட்டு இருக்கார். அப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ண காவேரியிலிருந்து தண்ணி எடுக்க வந்த அர்ச்சகர் வழியில நிக்காதீங்கன்னு சத்தம் போடுறாரு. ஆனா அந்த தெய்வீக மெய்மறந்த நிலையில இருந்த ஆழ்வாருக்கு எதுவுமே காதுல விழல. எவ்வளோ கூப்பிட்டும் ஆழ்வார் நகரவே இல்லையா? அர்ச்சகருக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னடா இது, நான் கத்திக்கிட்டே இருக்கேன், இவர் அசையவே மாட்டேங்கிறாருன்னு நினைச்சிட்டு கோவத்துல கீழே கிடந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து ஆழ்வார் மேல வீசிட்டார். அந்த கல்லு நேரா போய் ஆழ்வாரோட நெத்தியில பட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழியில தான் ஆழ்வார் சுயநினைவுக்கே வர்றார். ஐயையோ, அர்ச்சகருக்கு தடையா இருந்துட்டோமேன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டார். ஆத்தங்கரையில நடந்தத பெருசா எடுத்துக்காம அர்ச்சகர் தண்ணியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள போயிட்டார். ஆனா அங்கதான் கதையோட மிகப்பெரிய திருப்புமுனைய காத்துட்டு இருந்துச்சு. அடுத்த பகுதி, ரத்தம் சிந்திய இறைவன். அவரு கருவறைக்குள்ள போய் மூலவர் சிலைய பாக்கறதுக்காக திரைய விளக்குனதும் அப்படியே சிலையா நின்னுட்டார். அவரால அவரோட கண்ணையே நம்ப முடியல. ஆமாங்க, ஸ்ரீரங்கம் ரங்கநாதரோட நெத்தியிலேருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. ஆத்தங்கரையில ஆழ்வாருக்கு எங்க அடிபட்டுச்சோ அதே இடத்துல இங்க சாமிக்கும் அடிபட்டு ரத்தம் வருது. அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, நீ அடிச்சது என் பக்தன, அதனால நீ அடிச்சது என்னைய. அவனோட வழி என்னோட வழி. இந்த தெய்வீக வார்த்தைகள் தான் மொத்த கதையையும் மாத்தி போட்டுச்சு. அந்த குரலை கேட்டதும் அர்ச்சகருக்கு தான் செஞ்ச தப்போட ஆழம் புரிஞ்சுது. இப்போ அவர் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதான் அர்ச்சகரின் பிராயச்சித்தம். கடவுள் அவர்கிட்ட 3 விஷயத்த செய்ய சொன்னார். 1, முதல்ல அந்த பக்தரை போய் கண்டுபிடி. 2, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. 3, ரொம்ப முக்கியமானது, அவரை உன்னோட தோள்ல சுமந்து என் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வா. கடவுளோட கட்டளைய கேட்டதும் அந்த பெரிய பூசாரி லோகசாரங்க முனிவர் ஓடி போய் ஆழ்வாரோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்புறம் அந்த எளிய பக்தரை தன்னோட தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டு கோயில் வாசல்கள் வழியா உள்ள கூட்டிட்டு வந்தாரு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல சமூகத்துல இருந்த எல்லா தடைகளையும் உடைச்சு எறியற மாதிரி எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த காட்சி அது. கோயிலுக்குள்ள நுழைஞ்ச அந்த நொடியில ஆழ்வாரோட வாழ்க்கையே ஒரு முழுமை அடைய போகுது. இதுதான் கதையோட கிளைமேக்ஸ், இறுதியான இனிய பாடல்.
தன்னோட வாழ்நாள்ல முதல் தடவையா கடவுள நேர்ல பார்க்கறார் ஆழ்வார். அந்த பரவசத்துல அமலநாதி பிரான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டை பாடுறார். பாடி முடிச்சதும் அப்படியே அங்கிருந்த தெய்வீக ஒளிக்குள்ள ஒன்னா கலந்துட்டார். சரி, இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உண்மையான மதிப்புங்கிறது ஒருத்தரோட பதவியிலையோ பிறப்புலையோ இல்ல, அவங்க மனசுல இருக்கிற அன்புலயும் பக்தியிலும் தான் இருக்கு. பக்திக்கு முன்னாடி மனுஷன் உருவாக்குன எந்த ஒரு தடையும் நிக்காது. ரொம்ப முக்கியமா, நாம ஒருத்தருக்கு வழி கொடுத்தா அது மொத்த பிரபஞ்சத்துக்கும் வழி கொடுக்கறதுக்கு சமம். இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது நமக்குள்ள நாமளே ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி யாரையெல்லாம் நாமளும் இந்த மாதிரி சுவர்களுக்கு வெளியில நிறுத்தி வச்சிருக்கோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? சரி, அடுத்த பகுதியில சந்திப்போம். வணக்கம்.